ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமானதாக தான் இருக்க போகுது. அப்படி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்குறீங்க. என்ன வீடியோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு தெரியுது. பட் நானும் நிறைய டைம் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றது தான் எனக்கு புரியாத புதிராகவே இருக்குது. சரி, நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் பட்டன் இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன்லையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? 4 பேரும் எங்கடா இவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே யோசிக்கிறீங்க. யோசிக்கவே வேணாம். மாதம் இந்த இடத்துக்கு, இப்போ நாங்கள் போக போகிற இடத்துக்கு போயிட்டு வர வீடியோஸை உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே தாங்க நான் இருக்கிறேன். அந்த இடத்துக்கு தான் இப்போ போக போகிறோம் 4 பேரும். இது வந்து எப்படி சொல்லலாம், ஹார்வெஸ்டிங் டைம் சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு ஃபார்மர் வந்து என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு பயிரெல்லாம் விதைச்சி அதை வளர்ந்து கடைசியாக ஹார்வெஸ்டிங் பண்ணுவாங்க பாருங்கள். அதாவது அறுவடை டைமில் அவங்களுடைய முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் தெரியும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனல் தாங்க நாங்கள் 11 மாதம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை, ரொம்பவே ஈஸியான விஷயம் கிடையாதுங்க, ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். அது இதுன்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணி இப்போ நாங்கள் அதனுடைய பலனை அனுபவிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எங்கே போகிறோம் நாங்கள். ஆமாங்க, ஜிஆர்டிக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஜிஆர்டியில் தான் நான் வந்து மந்த்லி கோல்டு சீட் கட்டிக்கிட்டு இருக்கேன்ற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்களும் கட்டுங்க அப்படின்னு கூட நான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் விருப்பங்க. அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் மேக்சிமம் நம்மளுடைய ஃபஸ்ட்டு செலவே சேமிப்பாக தான் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அப்படி தாங்க சிறுக சிறுக குருவி கூடு கட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் சின்ன சின்ன அமௌண்ட்டை சேகரித்து வச்சுருந்தோம். அதாவது சேர்த்து வச்சுருந்தோம் கோல்டு சீட்டாக. இப்போ 11 மாதம் முழுசாக முடிஞ்சிருச்சிங்க. இப்போ 11th மந்த்து தான் பே பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். பே பண்ணிவிட்டு அப்படியே என்ன பொருள் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்றதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 4 பேரும் கிளம்பிட்டோம். இது வந்து சாட்டர்டே எடுத்த வீடியோ, நேத்திக்கு எடுத்த வீடியோ. முதல்ல இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னுடைய பெரிய மகளும் சின்ன மகளும் ஒரு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பத்திரமா பார்த்து ஜிஆர்டி ஆண்ட போய் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக நானும் அவரும் ஒரு வண்டியில் போயிட்டுருக்கோம். ஸோ கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா 6:30. எப்போவுமே நாங்கள் வெளியில் போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா அபவ் 6 o'clock தாங்க இருக்குது. இன்றைக்குமே அப்படி தான். எல்லாருமே வீட்டில் தான் இருந்தோம் காலையிலேருந்து. பட் கொஞ்சம் அப்படியே லேசியாக இருந்தோம். இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் ஜிஆர்டிக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்றத எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். 11வது மாதம் சீட்டு, கடைசி சீட்டு கட்டுறதுக்காக போயிட்டுருக்கோம். போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா என்ன வாங்கணும் அப்படின்றத நானும் அவரும் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டு தான் போகிறோம். இப்போ ஜிஆர்டிக்கு போயாச்சு. போன உடனே ஃபஸ்ட்டு நம்ம 11th மந்த்து பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு முதல்ல கட்டிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போயிட்டுருக்காரு. நாங்கள் பின்னாடி போயிட்டுருக்கோங்க. எப்போவுமே ஆஸ் யூஷுவல் சீட்டு கட்டணுன்னு போனால் அவர் தான் போய் கட்டுவார். நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஒருவேளை என்னுடைய மகளோட போனோன்னா என்னுடைய மகள் போய் கட்டுவாள், நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ என் வீட்டுக்காரர் தான் பே பண்ணிகிட்ருக்காரு. அது வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போவுமே என்னுடைய 2வது மகன் வந்தாலும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாகவே இருக்க மாட்டாள். இந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்தால் ஒரு மாதிரி சீக்கிரம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் வந்து இருப்பாள். பட் எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். போகிறப்ப என்னுடைய பெரிய மகளும் ஜாயின் பண்ணிப்பா. பட் என்னுடைய 2வது பொண்ணு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயும் சேராமலேயே அப்படியே ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருக்கோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கட்டிட்டு வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒட்டாமலே என் சின்ன பொண்ணு நின்றுட்டுருக்கா. நானும் என் பெரிய பொண்ணு இதை வாங்கலாம் அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கோம். இப்போ அவர் வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. நம்ம பொருள் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நாங்கள் என்ன ஜுவல் வாங்கணும், எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணோம், இது எல்லாத்தையும் நாளைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிறேன். பாய்.